பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போடப்பட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து, புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான். ஏயேல், செமிரமோத், எகியேல், மத்தத்தியா, எலியாப், பெனாயா, ஓபேத், ஏதோம், ஏயேல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும், ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும், பெனாயா, யாகேசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழுவதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார்.
எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாவதாக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கெம்பீரிக்கும். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை இரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாபையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து எதித்தூனின் குமாரனாகிய இந்த ஓபேத் ஏதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான். கிபியோனில் உள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்தி சந்நிதியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவதற்காக அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து இவர்களோடும் கூட ஏமானையும் எகித்தூனையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும் பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுவதற்குரிய கீத வாத்தியங்களையும் தொனிக்கச் செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எகித்தூனையும் வைத்து எகித்தூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பினான். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 43 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இதில் தாவீது அவன் நேரடியாக அவனே பலி செலுத்தாம ஆசாரியர்கள் மூலமாய் பலி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். அப்போ அந்த ஆராதனைக்கு கூட அந்த லேவியர்களை தான் அவன் நியமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தரை துதித்து புகழ்ந்து எப்படி பாடணும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிப்பதுனா என்ன அப்படின்னா,
அவர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவரை புகழ்ந்து நாம் என்ன பண்ணணும்? நாம் பேச வேண்டும். அவர் நல்லவர், வல்லவர், கர்த்தர் மாறாதவர், அற்புதர், அதிசயமானவர் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம அவரை புகழ்ந்து அவருடைய மேன்மையை எல்லாம் சொல்லி அவரை புகழ்ந்து என்ன பண்ணணும்? துதிக்கணும். அதே போல ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில அவரை நாம் துதிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி நம்மளுடைய இன்னும் கர்த்தரை ஆராதிப்பது எப்படின்னா, நாம் ஆண்டவருக்கென்று நம்முடைய நேரத்தை பொருட்படுத்தாமல் தேவ சமூகத்துல உண்மையாய் முழு இருதயத்தோடு அவரை நேசித்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆராதிக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல பார்த்தீங்கன்னா இந்த 16:22 சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 16:33 இது கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்தான தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் இதை நாம் தியானித்தோம். அது மட்டுமல்ல, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த 13ஆம் வசனத்தில் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நாம் நினைவு கூற வேண்டும். நினைவு கூர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை துதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். அதுக்கு தான் உங்களை என்னையும் படைத்திருக்கிறார். அதனால நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாய் நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் வாழ வேண்டும். அதே போல 29ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ அந்த பரிசுத்த அலங்காரம்னா என்ன? ஆண்டவருக்கு பிரியமான அலங்காரம். நம்ம போடுகிற ஆடையிலையும் சரி, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய நாமத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அலங்காரத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல 32 சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவரை துதிக்க துதிக்க நம்முடைய மனதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உண்டாவதை நாம் காணலாம். அதனால இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நாம் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த நன்மையை செஞ்சீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் அவரை துதிக்க மறந்து விடுகிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நாம் நன்றி உள்ளவர்களாய், நன்றி சொல்கிறவர்களாய், அவரை துதித்து பாடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அம்மா நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபா கரபா தீபா லபா ரபௌலியா கரபா தீரபா கரபா. ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரீ ஷபரபலபரபலபரபா கரபா. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கிருபை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகள் வசனத்துல பலப்பட கிருபை கொடுங்க டாடி. ஐ கான் ஷல் பி ஓ தரை போலா கர்பியா தரை கமா ஷீகா லாக்கா ரபோ தியான மாக்கரபா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்கட்டும், நாம மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் நீர். அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீரை பொறுப்படுத்த வழி நடத்தும். ஆண்டவரே, மாக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடும். ஆண்டவரே, படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்கப்பா. நாமும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.